ப்ரைஸ் லார்ட். வாழ்க்கையில் நம்ம உயரணும் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது பணம் மட்டும்தான். ஏன்னா பணம் மட்டும் இருந்தால் தான் இந்த உலகத்தில் எல்லாமே வாங்க முடியும். அதுதான் மிகப்பெரிய சொத்து அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அது ரொம்ப 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 தவறு. ஏன்னா நம்ம பணத்தை இழந்தால் கூட திருப்பி உழைக்க முடியும், திருப்பி சம்பாதிக்க முடியும், திருப்பி உயர முடியும். ஆனால் நம்ம இழந்தால் மீண்டும் சம்பாதிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய சொத்து அப்படின்னு சொன்னால் அது டைம் மட்டும்தான், நேரம் மட்டும்தான். ஏன்னா டைம் அப்படின்றது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆயுசு நாட்கள் உண்டு. அப்போது நம்ம ஒவ்வொரு டைமில் ஒவ்வொரு சீசனில் நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதை நம்ம திருப்பி எவ்வளோ பாடுபட்டாலும் திருப்பி அந்த டைமை நம்ம சம்பாதிக்க முடியாது. அப்போது கடவுள் நம்ம லைஃப்பில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கெப்பாசிட்டியை, ஒவ்வொரு ஸ்கில்ஸை, ஒவ்வொரு டேலண்ட்ஸை கொடுத்துருக்குறாரு. அப்போது நம்ம அதை யூஸ் பண்ண வேண்டிய நேரத்தை, யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல நம்ம யூஸ் பண்ணலை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது நமக்கும் பிரயோஜனம் இல்லை, மற்றவர்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. அதான் இந்த நாய் பெற்ற தெங்கம்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாய்கிட்ட ஒரு தேங்காவை கொடுத்தா அதை உரித்து அதை உடச்சி சாப்பிட தெரியாது. வேறு யாராவது கிட்டே வந்தாலும் அதை எடுக்க விடாமல் அதை குலைச்சி தானே வச்சு உருட்டிகிட்டு இருக்கும். அதே போல் தான் கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கெப்பாசிட்டியை, ஒவ்வொரு ஸ்கில்ஸை கொடுத்துருக்கிறாரு. அதை நம்ம பயன்படுத்தாமல், அதை நம்ம யூஸ் பண்ணாமல் இருந்தோம்னு சொன்னால் அது நமக்கும் பிரயோஜனம் இல்லை, மற்றவர்களுக்கும் பிரயோஜனம் கிடையாது. அதை நம்ம புரிந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னால் இங்கே வசனம் சொல்கிற மாதிரி நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல், நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. அப்போது நமக்கு பிறருக்கு உதவி செய்யறதுக்கு நமக்கு சான்ஸ் இருக்குது, நமக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குன்னா அதை செய்ய வேண்டியவர்களுக்கு செய்ய வேண்டிய நேரத்தில் நம்ம செய்யாமல் போனால் அது மிகப்பெரிய மிகப்பெரிய தவறு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம வீட்டில் இருக்கிற சில பெரியவர்கள் எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, தண்ணி கொடுங்கன்னு கேட்டால் ஒரு சொம்பு தண்ணி எடுத்து கொடுக்கறதுக்கு டைம் இல்லாமல், ஒரு சொம்பு தண்ணி எடுத்து கொடுக்கறதுக்கு மனசு இல்லாமல் இருக்கிறவர்கள் அவங்க இறந்த பின்பு போயிட்டு அவங்க கல்லறையில் பாலை ஊற்றி படையலை வச்சு அவங்க பேரை சொல்லி கருவிருந்து வைக்கிறதுல அர்த்தமே இல்லை. அப்போ நமக்கு திராணி இருக்கும்போதே நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செய்யத்தக்கவர்களுக்கு செய்வது தான் உண்மையான ஞானமான நீதியான ஒரு வழி. அதை புரிந்து கொண்டோன்னு சொன்னால் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட்ட பலத்தின்படி உங்களால் முடிந்த உதவியை, உங்களால் முடிந்த காரியத்தை திராணி இருக்கும்போதே, கெப்பாசிட்டி இருக்கும்போதே அதை நம்ம செய்து முடிச்சிட்டோன்னு சொன்னால் கண்டிப்பாக அது நமக்கும், நம்ம யாருக்கு செஞ்சோமோ அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.